ம். அது ஒண்ணு. அப்புறம் திருக்குறள்ல இருக்கிறப்ப நான் தான் ஹாஸ்டல் வார்டனா இருந்தேன். அப்ப எக்ஸாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் சும்மா காட்டுல தான் இருந்துச்சு அந்த ஸ்கூல். ஒரு காம்பவுண்ட் வாலு அப்படிலாம் எதுவும் இல்ல. அதனால வில்லேஜ் பசங்கலாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து விளையாட வருவாங்க. ஃபுட்பால் விளையாட வருவாங்க ஹாஸ்டல் பிள்ளைங்க கூட. எக்ஸாம் வந்ததால நான் பிள்ளைங்கள கூப்பிட்டுட்டு இருந்தேன் படிக்கிறதுக்காக. யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணல. சரின்ட்டு எங்க பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டு, நான் போய் பிள்ளைங்கள கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட போனேன். அங்க வில்லேஜ் பசங்கலாம் வந்திருந்தாங்கல்ல, அவங்க நல்லா குடிச்சிட்டு, ஸ்மோக்லாம் பண்ணிட்டு, அப்படி அவங்க சுயநினைவே இல்லாம வந்திருக்காங்க. எனக்கு அது தெரியல. அது மாரி ஒரு அரகன்ட்டா அப்படி வந்திருக்காங்க விளையாடுறதுக்காக. சரின்னு நான் போய் எங்க பிள்ளைங்கள பசங்கள கூப்பிட போனேன் படிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அது பிடிக்கல. பிடிக்காம இருந்துட்டு நான் போனேன். என்னையவே அடிக்க வந்துட்டாங்க. அடிக்க வந்து கிட்ட வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு 2 பசங்க. என்னோட வயர் உயரமா இருந்துட்டு, கிட்ட என்ன அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எனக்கு 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 ஒண்ணுமே புரியல. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஆனா நேத்து உடல. ஆனா அடிக்கிற மாரி வந்துட்டு, "நீங்க எங்க வில்லேஜ்க்குள்ள தானே வருவீங்க. இங்க தானே இருக்கிறீங்க. கிராமத்துக்கு வர்றப்ப நான் பார்க்கணும். உங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இப்ப என்னைய இங்க இருந்து எங்கள சொல்றீங்கல்ல, நீங்க அந்த பக்கம் வாங்க. உங்கள நான் வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மிரட்டுற மாரி சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவங்க சொல்றப்ப நான் சொன்னேன், "கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவரு அவரு பார்த்துட்டு இருப்பாரு. நான் நான் என்ன பண்றேன்னு அவருக்கு தெரியும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்காக பதில் உனக்கு கிடைக்கும்." அது மட்டும் தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். அவங்க படிச்ச பிள்ளைங்களா இருந்தாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சுது. அதனால இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எங்க சிஸ்டர் கிட்ட சொன்னேன், "சிஸ்டர் இந்த மாரி நடந்துச்சு." எ எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. ஏன்னாக்கா, அங்க ஃபுல்லா காடு தான். அங்க சில நேரத்துல தனியா கூட போணும். பிரேயர் முடிச்சுட்டு, நைட் எல்லாம் வர்றப்ப 2 பேரும் சிஸ்டருங்க தான் வர முடியும். வந்தாலும் என்ன பண்ண முடியும்? அவங்க நெறைய பேர் வந்தாக்க, எல்லாம் காடு. அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லா சிஸ்டர்கிட்டயும் சொன்னேன். அப்புறம் சிஸ்டருங்க வில்லேஜ் கமிட்டி மக்கள்ட்ட சொல்லி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணும் தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு எனக்கு நியூஸ் வந்துச்சு. அந்த அந்த ஒரு பையன் என்னை அடிக்க வந்தான்ல, அவன் ட்ரக்ஸ் எடுத்து அங்க திருப்பூரால நெறைய பேர் ட்ரக்ஸ் எடுக்குறாங்க இன்ஜெக்ஷன். ஆமா. அதனால அவனும் ட்ரக்ஸ் எடுத்து சுயநினைவே இல்லாம அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். ம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நியூஸ் கிடைச்சது. எனக்கு அப்போ ஒரு மாரியா இருக்கு. நானு நீங்க சொல்லிதான் கடவுள் சொல்லிதான் அப்படின்னா நானும் அப்பயே சொன்னேன்ல கடவுள் உன்னைய பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல 2 பையன் தான். இவங்க 2 பேரும் தான் ட்வின்ஸ். ஆனா அவங்க அப்பா, அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்படி கேட்கும்போது எனக்கே வருத்தமா இருந்துச்சு. சிஸ்டர் இப்ப நீங்க இப்ப 52 வருஷம் சிஸ்டர் ஆகி நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. மறக்கவே முடியாது எனக்கு அப்படிங்கிற ஒரு அனுபவம் மிஷன் ஃபீல்ட்லயா பர்சனல் லைஃப்லயா எதுனாலும் சரி சார் என்னால் மறக்க முடியாது இந்த அனுபவத்தை அப்படின்ட்டு. மறக்க முடியாத அனுபவம் கிட்ட ஒரு நேரம் ரிட்ரீட்ல தான் பாட்னாவில் ரிட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அது சொன்னா யூ கோ டீப் அந்த ரிட்ரீட்ல நான் பார்த்தேன். இது ஒரு பெரிய குகை மாதிரி இருந்தது. குகைக்குள்ள போறீங்க. அந்த குகைக்குள்ள போனாங்க ஏசு உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்துச்சு உள்ள கோயில்களில். நான் போன உடனே என்னை கூப்பிட்டு மடியில் அப்படியே படுக்க வச்சிட்டாரு. அப்படியே அங்கேயே படுத்தே இருந்தேன். அது என்னால் மறக்கவே முடியாது. இப்பவும் ஏதாவது வந்ததுன்னா எனக்கு அந்த ஞாபகம் வரும். ஏசி என்னைய மடியில் வச்சிருக்கிறாரு அப்படின்றது. ஏதாவது கஷ்டம் வரும்போது உடனே அது அந்த ஞாபகம். இது ட்ரீமா விஷனா? மெடிடேஷன் டைம்ல மெடிடேஷன் ப்ரேயர் இதில் இருக்கும்போது கடவுள் உணர்த்துகிற காரியங்கள். ஓகே சிஸ்டர், இப்போ மக்களுக்கு அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஒரு முஸ்லீம் கேர்ள் அது கிளாஸ் 3 கேர்ள், அவளுக்கு என்னமோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அந்த அவங்க அப்பா பண்ண போயிருக்கிறாரு. கூட்டிகிட்டு போய் மருந்தெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஒன்றுமே நல்லா ஆகலையாம். திடீர் இருந்தாப்புல மயக்கம் போட்டு விடுறா அப்படின்ட்டு சும்மா அவர் வீட்டுக்கு போனேன். ஒரு விஷயமா வெல்டிங் ஒர்க்லாம் பண்ணுவார், அதை பற்றி கேட்கறதுக்கு போனேன். அப்போ தான் அவர் சொன்னார், சிஸ்டர் இந்த என் மகள் சோகம் இல்லாதனால அவளை கூட்டிகிட்டு நிறைய இடத்துக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதனால தான் அந்த வேலையை முடிக்க முடியலை, நீங்கள் கொடுத்த வேலையை அப்படின்னு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நிறைய இப்படி சில நேரம் மயக்கம் போடுறா கிளாஸ்லையே, சில நேரம் என்னமோ பார்க்குறா,
பயங்கரமாக இருக்குது அப்படின்னு. என்ன பார்க்குறாங்கன்னா அப்போ அவங்க சொன்னாங்க, நீ ஒரு பேப்பர் நீ வரைஞ்சி காட்டு சிஸ்டருக்கு நீ பார்க்குறத அப்படின்னு. இப்போ பார்த்தா அது ஒரு படம் வரைஞ்சி என்னமோ இங்கே கொம்பு அதெல்லாம் வச்சு இருக்குது. ஏதாவது பாத்ரூம் போகும்போதும் எங்கிட்ட போனாலும் அந்த பிள்ளை பார்க்குதான் அதை பார்த்து பயந்து மயக்கம் போட்டுறது அப்படின்னு. அப்படின்னு சரிங்க சரி இப்போ நான் ஜெபம் சொல்லட்டேன் அந்த பிள்ளை. அவர் சொன்னார், சரி சிஸ்டர் எனக்கு ஒரு ஆட்சேபனே இல்லை, நீங்கள் ஜெபம். அந்த பிள்ளை மேலே கை வச்சு ஜெபம் சொல்லி இருந்தா அப்போ இந்த ஈவில் ஸ்பிரிட் தான் என்ன அப்படி ஆட்டுது, ஆட்டுச்சு பிடிச்சி. நான் கை வச்சிருக்கேன் அந்த பிள்ளை மேலே வச்சு நான் ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன அப்படி அசைச்சு ஆட்டுது. ஆனா நான் விழல, கை எடுக்கல, அத்தோடயே ஜெபம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஜெபம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் முடிச்சிட்டா அப்புறம் சொன்னேன், இந்த பிள்ளைக்கு அந்த இது கிடையாது, போயிடுச்சு. அதென்ன என்னை ஆட்டுச்சுல, என் கூட சண்டை தானே அது, ஆட்டிட்டு போயிடுச்சு, இனிமே அந்த ஒண்ணு இருக்காது. சரிங்க அப்படின்னாரு. நான் பிளெஸ்ஸிங் வாங்கணும் அப்படின்னாரு. சரிப்பா பிளெஸ்ஸிங் வாங்குங்க அப்படின்னு. அந்த பிளெஸ்ஸிங் யாரு நினைக்கிறதுன்னா பிஷப் தான் பிளெஸ்ஸிங் பண்ண முடியும். பிஷப் நான் பார்க்கவே இல்லை, இல்லை பிளெஸ்ஸப் தேவையில்லை, இங்கே ஃபாதர் இருக்காருல, ஃபாதர்கிட்ட கொண்டு இங்கே சொல்லி பிளஸ் பண்ண சொல்லுவோம். பிளஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு அந்த இதே வரல, முழுசும் இதாயிடுச்சு. அந்த அன்றிலிருந்து இப்போ நான் ஜெபம் சொல்லும்போது யார் மேலேயாவது தலை வச்சு ஜெபம் சொன்னோம்னா அது முக்கியமா இந்த அல்லேலூயா அல்லேலூயா தொடங்கினோம்னா உடனே ஆடும். அவங்க யார் மேல வச்சிருக்கிறோனோ அவங்க தலையும் அப்படியே அப்படியே இப்படியே போயிட்டே இருக்குது, என் உடம்பும் அப்படியே ரொட்டேட் ஆகுது. இது என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஒரு நேரம் நான் ஜெபிச்சேன், எனக்கு சொல்லுங்க இது என்னன்னு எனக்கு தெரியல, ஏன் இப்படி அன்றையில இருந்தா இது இப்படி போயிட்டு ஈவில் ஸ்பிரிட் என்னைய அப்படி ஆட்டுதா என்னன்றது எனக்கு தெரியல. பரிசுத்தாவியான கொடைகள் பல வகை இருக்குதுல்ல, அதுல ஒண்ணு மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணும்போது தண்ணியை அர்ப்பணிச்சு ப்ரேயர் பண்ற ஒரு கொடை அடுத்த சொல்லணும், அதுக்கு இல்லைங்களா? ஓகே ஓகே. வேற எதாவது கேட்க சிஸ்டர் உங்களுடைய மறக்க முடியாத 10 இயர்ஸ்ல 10 வருஷத்துல? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட அழைப்பு கன்ஃபார்ம் பண்ணது, அந்த சிலுவையை பார்த்து கடவுள் கை என்னை கூப்பிட்டது இல்ல, அது எனக்கு இன்னும் இப்பயே நடந்த மாதிரி கண்ணு முன்னாடி இருக்குது. அதுல இருந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட எங்க பாட்டி தாத்தா கூட உட்காந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் சொல்றது, அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியல, எந்திரிச்சு தூக்கத்துல வச்சு உட்காந்துருப்பேன், ஜெபம் சொல்றாங்களே அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க கூட. அப்புறம் எங்க பாட்டி, நீ 100 தடவை நன்றி இயேசுவே ஒரு இஜாக்குலேஷன் மாதிரி. அப்ப தெரியல இது இஜாக்குலேஷன் பிரேயர், நாம ஜெபம் அப்படின்னு தெரியல. ஆனா சிஸ்டர் ஆன பிறகுதான் எல்லாம் எனக்கு ரீகால் ஆகுது. அப்ப 100 தடவை நன்றி இயேசுவேன்னு சொல்லு, 50 தடவை ஸ்தோத்திரம் ஜீசஸ் அப்படின்னு சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் 100 தடவை சொல்லு. அப்பெல்லாம் இதெல்லாம் 100 தடவை சொன்னாக்க 50 பைசா காசு கிடைக்கும். நான் 100 தடவை நன்றி இயேசுன்னு சொன்னா 50 பைசா. அப்புறம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஒரு 100 தடவை சொன்னா 50 பைசா. அப்படின்னு நான் வேகமா சொல்லுவேன். எங்க அத்தை பையன் எங்க அத்தை பொண்ணுங்களாம் இருக்கிறாங்க, அவங்களோட நான் வேகமா சொல்லுவேன். எத்தனை தடவை சொல்லலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு 5 ரூபா கலெக்ட் பண்ணிடுவேன். அப்பயே அந்த மாதிரி நாமஜபம்லாம் சொல்லி அந்த பழக்கம் இருந்திருக்குது. என்னை அறியாமையே ஏசி என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு என்னை கூப்பிடுறதுக்காக. அதெல்லாம் எனக்கு தெரியல. அப்ப நான் எங்க அம்மாவோட வயித்துல இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்பதான் ரொம்ப பஞ்சமா இருந்துச்சான். ஒரு நாள் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் மாட்டு வண்டியில எங்க பாட்டி ஊருக்கு வந்திருக்காங்க. வரப்ப எங்க அப்பா வீட்டுல இருந்து காய்கறி எல்லாம் எடுத்துட்டு மூட்டை எல்லாம் கட்டி 2 பேர் மட்டும் மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்ப மழைக்காலம் ஒரு ஆறு ஃபுல்லா தண்ணி, அது ஆற கடந்துதான் வரணும் எங்க பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு. அப்ப நான் வயித்துல இருக்கிறேன். அப்போ கிராஸ் பண்ணி வர்றப்ப நல்லாதான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நடு ஆத்துல வந்தப்போ வண்டி முழுக ஆரம்பிச்சிருச்சு, மாட்டு வண்டி. அவங்க யாருமே இல்ல, கரையில மக்கள்லாம் இருக்காங்க, ஆனா அவங்களும் ஹெல்ப் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப எனக்கு அப்பல இருந்தே இப்ப சிஸ்டர் கூட சொன்னாங்கல்ல, நம்ம கருவுல இருக்கும்போதே கடவுள் எங்க தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சிஸ்டர் ஆன பிறகுதான் எனக்கு ரீகால் ஆகுது.
அப்படி இருக்கும்போதே நான் வயித்துல இருக்கும்போதே அவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எப்படியும் என்னைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு தடவை என்னைய அந்த வெள்ளத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. அப்புறம் நானு பிறந்த பிறகு ஒரு 2-3 வயசு இருக்கும். அப்ப நாங்க எங்க அப்பாவும் என்னைய ஓரியூருக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்ப போனப்ப அங்கேயும் ஆறு இருந்திருக்கு. அந்த ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிருக்கேன். போயிட்டு அதுக்கப்புறம் யாரையும் என்னைய காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இடத்துல என்னைய காப்பாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் வளர்றப்பயும் எங்க பாட்டி தாத்தா கூட இருந்து எப்படி ஜெபம் சொல்லணும் அப்படி என்னைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அது ஒண்ணு. அப்புறம் தினைக்கும் கோயில் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ரோசரிக்கு யார் யார் வராங்க ஜெபம் சொல்றதுக்கு காலையிலே சாயந்தரம் ஃபாதர் எல்லாம் அடி கொடுப்பாரு. அந்த பயத்துக்காக போயிடுவேன். தினைக்கும் ஒரு நாள் தவறாம எந்த வேலையா இருந்தாலும் ஓடிடுவேன் கோயிலுக்கு. ஆனா அப்பெல்லாம் தெரியாது, சும்மா வேளாண் போறாங்க அப்படின்ட்டு போயிட்டேன். அப்போ கோயில்ல கீழே தரையில பெயிண்ட் அடிக்கிறப்போ அது என்னன்னு தெரியல, கீழே ஒரு சில்வர் இருக்கு. நம்ம ஆல்டருக்கு போறப்போ ஒரு ஸ்டெப் அப்படி மேல இருக்குல்ல. அப்ப தென்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகும்போது ஃபர்ஸ்டா போயிடுவேன். எதுக்கும் அந்த கிராஸ் பக்கத்துல உட்காருது. அப்படி இருந்து என்னை அறியாதவே எனக்கு ஒரு அந்த சிலுவை இயேசுவோட ஒரு ஒரு பாசம் அன்பு இருந்திருக்கு. என்னை அறியாமே கடவுள் என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அதனாலதான் என்னை திருச்சிலுவை சபைக்கு கூப்பிட்டுருக்காரு. அதெல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ணும்போது இதெல்லாம் பார்க்கும்போது என்னைய பிறகுறதுக்கு முன்னாடில இருந்தே என்னை ப்ரிப்பேர் பண்ணி அப்புறம் என்னைய ஹாஸ்டல்ல போய் போட்டு எப்படிதான் அழுதாலும் திருப்பி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுவும் இல்லாம சிஸ்டர் ஆன பிறகும் தமிழ்நாட்டுல இல்லாம இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இப்ப நான் சிஸ்டர் ஆன பிறகு 12th வரைக்கும் அம்மா அப்பா கூட இருந்து படிச்சு இங்க வந்திருந்தாக்க கஷ்டமா இருக்கும். அப்ப என்னை கடவுள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு. அப்பல இருந்து என்னை ஹாஸ்டல்ல போட்டு தனியா இருக்க வச்சு அப்படியே என்னை ப்ரிப்பேர் பண்ணி கூட்டிட்டு வந்து அப்படி இருக்கும்போது அப்படி வளர்ந்துட்டு வந்ததால என்னால இருக்க முடியுது. அவ்வளவு தூரம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்னால இருக்க முடியுது அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பயிற்சியில இருக்கும்போது சிஸ்டர் ஆகிறதுக்கு அந்த பயிற்சியில இருக்கும்போது அந்த கடவுள் அழைத்தல் என்னை இருந்துச்சு பார்த்து அந்த சிலுவையில இருந்து ஏசாப்பா கை என்னை கூப்பிட்டுச்சு. அந்த அதான் ஃபர்ஸ்ட் அனுபவம். இப்பயும் அது எனக்கு புதுசா இருக்கு. அது என்னை தினைக்கும் விலப்படுத்துது. எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு சின்ன விஷயம் சொல்றத வச்சு கேட்கிறேன். நீங்க இப்போ 10 வருஷம் ஆயிருக்கு. சிஸ்டர் கிட்ட பேசும்போது சொன்னாங்க ஒரு வைல்டு ட்ரீம், அதாவது கடுமையான ஒரு கனவு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கனவு இருக்கா? நான் இதை பண்ண முடிக்கணும், என்னோட ஆம்பிஷன் இது. அது எனக்கு நொவிஷேட்ல இருந்து இருந்துச்சு. எங்களோட சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க 6 பேர் வந்தாங்க. அதுல வெரோனிகா போலின்னு ஒரு சிஸ்டர். அவங்க ஹிஸ்டரிய பத்தி படிக்கிறப்ப அப்புறம் எங்களோட ஃபவுண்டர்ஸ் சபையை உறுப்பித்தாங்க மதர் கிளாடினேஷியர். அவங்கள பத்தி படிக்கிறப்ப எனக்கு ஒரு ஆசை. நொவிஷேட்ல இருந்து இன்னும் இருக்குது. நான் ஃபார் ஆஃப் மிஷன் போகணும். நம்ம கண்ட்ரில இல்லாம வெளியே போய் சொல்லணும். ஏன்னாக்க இப்ப அப்ப அந்த 6 சிஸ்டர் அங்க இருந்து இங்க வரலனாக்கா நம்ம இங்க இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி அவங்க போகல. இங்கேயே பணி கொடுத்து இங்கேயே இருந்துட்டாங்க. இங்க இருந்து போல. அந்த நொவிஷன்ல இருந்து அந்த ஆசை இருந்துச்சு. அதை நாங்க சொன்னதால என்னைய ப்ரொஃபஷன் பட்டம் வாங்கினோடனே இங்க அனுப்பிட்டு இருக்காங்க அந்த சொன்னதால. ஆனா இருந்தாலும் எனக்கு இன்னும் அந்த ஆசை இருக்கு, வெளிநாட்டுல போய் பண்ணி செய்யணும், கடவுளை பத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஆசை. அந்த சிஸ்டர் வெரோனிகா போலின் அந்த சிஸ்டரை பத்தி படிச்சு அவங்க அனுபவத்தை படிச்சதால எனக்கு இன்னும் அந்த ஆசை இருக்கு. இப்ப மாதா டிவி நேயர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்கு மக்களுக்கு உங்களுடைய அனுபவத்திலிருந்து அல்லது உங்களுடைய இது ப்ரேயர்ல இருந்து மக்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு மெசேஜ். நான் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறதுனா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கடவுள் மேல நம்பிக்கையோட வச்சு இருந்து, அப்புறம் நம்ம திருவிவிலியத்திலிருந்து என்ன படிக்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில நடந்து காட்டணும். நம்ம படிக்கிறபடி கேட்கிறபடி நடந்து காட்டினா கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கான்டாக்ட்ல வர்றாங்களோ அவங்களையும் கட்டாயம் ஆசீர்வதிக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் சார். அழகான ஒரு மெசேஜ்.
கடவுளுடைய வார்த்தையை படிக்கணும், அந்த படி நடக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்லிட்டு. தேங்க்யூ சிஸ்டர். நீங்கள் 10 years ஆச்சு சிஸ்டர். மக்களுக்கு நீங்கள் என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ நான் சிஸ்டர் ஆகி 10 வருஷம் ஆகுது. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, என் அனுபவத்துல இருந்து எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடவுளுடைய விசுவாசம் வச்சு நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு தெரியுதோ, நம்ம என்ன செய்ய போனாலும் கடவுளை என் கூட வாங்க, அந்த ஒரு வார்த்தை இருந்தா போதும். நம்மளுக்கு என்ன செய்யறதா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு கடவுள் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம கூடயே இருந்து அது எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்மளுக்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். பிரதர், நீங்க ஏதாவது ஒரு வார்த்தைகள்? 2 பேர்த்துடைய டெஸ்டிமனி, அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்கும்போது உண்மையாக ரொம்ப பாதிக்கிறாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல சிட்டிக்குள்ள, அப்புறம் தமிழ்நாடு முழுசும், பக்கத்துல இருக்க கேரளா, ஒரு பக்கம் பாம்பே, அந்த மாதிரிலாம் போறோம். ஆனா இதுதான் உண்மையான பணி அப்படின்னு தோணும். இவ்வளவு நாள் செஞ்ச பணியெல்லாம் நிஜமான பணியா பொய்யான பணியான்னு யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா அவங்களுடைய அந்த அழைப்பு அருமையான ஒரு அழைப்பு. அப்புறம் அந்த அழைப்பை தாண்டி எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை இடங்கள், பணியிடங்கள் மாற்றம், எவ்வளவு எதிர்ப்புகள், இதுக்கு நடுவுல கடவுளுக்காக இவ்வளவு உறுதியா நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம செய்கிற பணிகளை இன்னும் நல்லா செய்யணும்னு உண்மையாகவே ஒரு உற்சாகமா இருக்கு. நிச்சயமாவே இதை நான் யாரை பார்த்தாலும் கட்டாயம் இதை சொல்லுவேன். மக்கள்கிட்ட நான் ஏதாவது கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேட்டுக்குவேன். என்னன்னா, தேவை இருக்கிற இடத்துல பணி செய்வதற்கு பிள்ளைகளை அனுப்பி வச்சா நலமாயிருக்கு அப்படிங்கிறது எப்பயுமே எல்லா ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் அதான் கேட்குறாங்க. பிரதர் தான் கேட்டிருக்காரு. இது நான் மக்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கும் 3 பிள்ளைங்க இருக்காங்க. என் பிள்ளைங்களுக்கும் இதுதான் சொல்றேன். ஐ எம் ரெடி டு சென்ட், ப்ளீஸ் கோ. கடவுளுடைய அழைப்பு இருந்தால் கண்டிப்பா நடக்கும். அதுதான் நம்ம கத்துக்கொண்ட சிஸ்டர்ஸ் 2 பேர்த்துடைய வாழ்க்கையில இருந்து சொன்னா, கடவுளுடைய அழைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க அழைக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதே போல கடவுளுடைய அழைப்பை டைரக்டா கடவுள் கூப்பிடல, யாராவது ஒரு மூலமாக ஒரு சிறிய நிகழ்ச்சியாக ஏதோ ஒரு விதத்துல கடவுள் வெளிப்படுத்துறா, அதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா போதும், கடவுளுடைய அழைப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணி செய்வதற்கு இருக்கலாம். அதே போல எல்லாருமே ஃபாதர் சிஸ்டர்ஸ் ஆய்தான் பண்ணணும்னு கிடையாது. சாதாரண மக்களாகவும் குடும்பத்தில் இருந்தும் கூட எத்தனையோ மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது போல கூட கடவுளுக்கு பணி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா மக்களுக்கு நான் சொல்லலாம். அதே போல இந்த சிஸ்டர்ஸோட பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப ரொம்ப எனக்கு ஸ்டன்னாகி கேட்டது என்னன்னா, சிஸ்டரோட ட்ரீம், வைல்டு ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொன்ன வார்த்தை. அருணாச்சல பிரதேசத்துக்கு நாம் போய் பணி செய்யணும், கடவுளை பற்றி செய்யணும் சொன்ன ட்ரீமை கடவுளும் நிறைவேற்றினார். ஆகவே உண்மையால சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க 2 பேர்த்தோட பல அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல உண்மையாலுமே மாதா தொலைக்காட்சி நேயர்களும் பார்த்துட்டு இருந்த அனைத்து மக்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு ஒரு உற்சாகமாக கூட இருக்கும். கண்டிப்பா உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய நேயர்கள் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து உங்கள் பணி சிறக்க மாதா டிவி சார்பாக, எங்கள் இருவர் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த பேட்டிக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிஸ்டர். அன்புள்ளங்களே, பல இடங்களில் பல விதங்களில் பணிகளை செஞ்சிட்ருக்கிறாங்க நம்முடைய சிஸ்டர்ஸு, ஃபாதர்ஸு, மற்றவங்க எல்லாம். அவங்க அனுபவங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் இருக்கிற இடம் கவுஹாட்டியில் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற அந்த கவுஹாட்டியில் தான் இருந்து அவங்களுடைய பணிகளை எல்லாம் நாங்கள் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கேன், ஒரு செட்டில் உட்காந்து செஞ்சுட்டு இருந்தோம். இந்த நற்செய்தி மலர்கள் அவங்க வர வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அவங்க பணி செய்கிற இடத்துக்கே அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மக்களுக்கெல்லாம் அதுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். பேட்டி எடுத்திருக்கிறோம், உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக கவுஹாட்டி, அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற மற்ற பகுதிகளில் எப்படிலாம் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.